ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்த போகிற புத்தகத்தின் பேர் பூக்குழி. இந்த புத்தகத்தை எழுதியவர் பெருமாள் முருகன். 2023 புக்கர் பரிசு பட்டியலில் இடம்பெற்ற ஒரே தமிழ் புத்தகம்னா இந்த புத்தகம் மட்டும்தான். இந்த புத்தகம் எது சம்பந்தமா அப்படின்னா, இதை யாருக்கு அவர் சமர்ப்பிச்சிருக்கார் அப்படின்னா, தர்மபுரி இளவரசன். இந்த பேரை கேள்விப்பட்டதுமே இது எந்த சம்பந்தமான புத்தகமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சமகால அரசியல்லையும் நம்ம சமூகத்தில் நடக்கிற விஷயங்களையும் நீங்கள் ஆழமாக பார்த்துட்ருக்கீங்க. ஆழமாக இல்லை, பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த புத்தகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், படிக்கிற வரைக்கும் இது எந்த மாதிரியான புத்தகம், இந்த ரைட்டரோட புத்தகம் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஆனாலும் கூட எனக்கு இந்த புத்தகத்தை பற்றியான எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் ஆரம்பித்தேன். கொடுத்தவரும் இதை பற்றி பெருசாக எனக்கு சொல்லவும் இல்லை. ஆனால் படித்து முடித்ததும் நேற்று நைட்டு ஒரு 9 மணிக்கு முடித்தேன். நைட்டில் என்னால் உண்மையிலே தூங்க முடியலைங்க. அவ்வளோ கனம், இனம் புரியாத ஒரு பெரிய பாரத்தை சுமந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. அவசியம் படிங்க. சில பொதுவாக சொல்லணும்னா, இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் துவைப்போம் இல்லையா, அதில் சில ட்ரெஸ்ஸில் அழுக்கே இருக்காது, அதை உடனே சோப்பு போட்டு துவைச்சா போயிடும். ஆனால் சில துணிகள் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போர்வை, இந்த மாதிரி ரொம்ப கனமான போர்வையில் இருக்கிற இல்லை துணியில் இருக்கிற அழுக்குகள் கல்லழுக்கப்பட்டு போயிடும் சொல்லுவாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதை பல மணி நேரம் ஊற வச்சு பல நாட்கள் துவைச்சதுக்கப்புறம் தான் போகும். இந்த மாதிரி நம்ம மனித மனங்கள்லையும் கல்லழுக்கப்பட்டு போன பல 1000 வருடங்களாக நம்ம மனசுக்குள்ளே தேங்கி கிடக்கிற, நம்மளே கூட இந்த அழுக்கை நம்ம உதறிடணும், எடுத்து போட்டுடணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளை விட்டு போகாது அவ்வளோ சீக்கிரமாக. அந்த மாதிரியான சாதிய அழுக்குகளை கரைக்கணும், அதை சுத்தப்படுத்தணும், அந்த கரை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான புத்தகங்களால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி பூக்குழி மாதிரியான, பெருமாள் முருகன் மாதிரியான ரைட்டர்ஸ் எழுதிய இந்த புத்தகங்களால் உங்கள் மனசையும் உங்களுடைய இந்த சமூக பழக்க வழக்கங்களையும் நீங்கள் போட்டு ஊற வச்சு துவைச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கிற, நம்மையும் அறியாமல் நமக்கு நம்ம உணர்வில் கலந்து கிடக்கிற அந்த கரைகள் நம்மளை விட்டு போகும். அவசியம் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். தயவு செஞ்சு படிச்சுட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.